பாய் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அப்புறம் காதல், இதெல்லாம் ஒரு சின்ன தொகையில் செலுத்தியிருக்காங்க. இன்றைக்கி இந்த திரைப்படம் வந்து ஒரு முற்றிலும் எல்லா துறை மற்றும் நடிப்பு ஆல்மோஸ்ட்டு புதுமுகங்களை வச்சு செய்திருக்கிறார்கள். ஒரு புதிய முயற்சி. இன்னும் சொல்லப்போனால் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் இதில் வந்து பெரும்பங்கு. ஒரு டைரக்ஷனாக இருக்கட்டும், இணை இயக்கமாக இருக்கட்டும், அடுத்தாப்பில் அந்த மாதிரி கேமரா எல்லாம் போட்டு எடிட்டிங் எல்லாமே போட்டு திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் டெக்னிக்கலி வந்து ரொம்ப பக்காவாக இருக்கிறாங்க. கதை என்னங்க, ஒரு ஹோட்டல், ஒரு ஹோட்டல்னால் ஒரு பெரிய லாட்ஜு, ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு இல்லை என்றாலும் ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஏலகிரி மலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் மேனேஜரு கொலை செய்யப்படுகிறார், இறந்து விடுகிறார் என்பது கொலை செய்யப்படுகிறார். அது மாதிரி ரெண்டு மூணு கொலைகள் நடக்கின்றன. ஒரு ஜெயில் அதிகாரி கொலை செய்யப்படுகிறார். என்னடா அதுன்னு ஒத்து பார்த்தோம்னா தேடுறாங்க. ஒரு நூலை பிடிச்சிட்டு போனால் ஒரு இடத்துல போய் நிற்கிது. இது யார் கொலை செய்தது? இது ஒரு பக்கம். ஒரு இளைஞர் அவர் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் தான் போகணுன்னு சொல்கிறாரு. இங்கே இதுக்கு மேலே சொன்னோம்னா கதை கந்தலாயிடுன்னு சொல்கிறதுக்கு பதில் கதை வெளியாகிடும். ஸ்பாயிலர், நம்மளே ஸ்பாயிலர் ஆகிடக்கூடாது. சஸ்பென்ஸ் த்ரில்லர்னால் முதல் காட்சி முதல் ஷோ போடுற வரலையும் தான் சஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் ஆடியன்ஸை ரிவீல் பண்ணுவாங்க, ஆடியன்ஸை போயிடுவாங்க. ஓகே, இதில் போகிறாங்க. இது என்னாச்சுன்னா, இதில் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்னு வரும்பொழுது அடல்ட்ரி என்று சொல்லுவாங்க. அடல்ட்ரி என்றால் ஒரு திருமணத்தில் முறை தவறிய, அதாவது திருமண உறவை மீறிய உறவு அப்படின்னு ஒரு கதை. என்னாச்சுன்னா, இளைஞர்கள் சின்ன பையனை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, ஒரு எதிர்த்த வீட்டுக்கார் என்ன செய்கிறாருனாக்கா, கொண்டு போய் ஒரு இறக்கப்பட்டு கொண்டு போய் ஒரு பையனை கொண்டு கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்குறார். கூர்நோக்கு இல்லை, ஜெயிலு. அது இளைஞர்களை பார்க்கும்பொழுது அதை போய் பராமரிக்கிறது. ஒரு ஹாஸ்டலில் சேர்க்கலாம், படிக்க வைக்கலாம், கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கிறார். அது மாதிரி இந்த பெண் பிள்ளைகள், அந்த தம்பிக்கு வந்து 2 பிள்ளைகள், 2 தங்கச்சியும் இருக்கும். ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு அற்புதமான குடும்பம். அந்த குடும்பம் சீரழிக்கப்படுகிறது. சீரழிக்கப்படுகிறது ஒரு பின்னணியாக ஒரு ஒரு அன்றாடம் செய்தித்தாளில், டிவியில் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. முறை தவறிய, வரம்பு மீறிய ஒரு உறவு, குடும்ப உறவை மீறிய வரும் ஒன்று கள்ளக்காதல் தானே. அப்போ என்ன செய்ய, நிறைய பார்க்குறோம். நிறைய கணவன் மனைவியை கொன்று விட்டார், மனைவி கணவனை கொன்று விட்டார்னு. அது ஓப்பனாகவே அது வரும்பொழுது முகம் சுளிப்பது என்பதை விட கரண்டு ஒரு ஜன்னல் வழியாக இருந்து பார்க்குறோம் பல விஷயங்கள். ஒரு வீடு ஒரு நகரத்தில் இருக்குன்னா ஃப்ளாட்டு மேலே கீழே, பக்கத்து வீடு, ஏற்ற வீடு, முன் வீடு, பின் வீடு நடக்குது. அது மாதிரி வந்து கிராமத்துலேயும் பார்த்தோம்னாக்கா கள்ளக்காதல் என்பது இங்கே சாதாரண போச்சு. இந்த கள்ளக்காதல்னால ஒரு குடும்பம் எப்படி சீரழிகிறது, அழிகிறது, முறை தவறியதுனால அப்படிங்கிறத ஒரு காரண காரியங்களோடு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஒரு வயது வந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்கும்பொழுது அந்த பெற்றோர்களால் ஏற்படக்கூடிய கள்ளக்காதல் இருக்குது பாருங்கள், அது எங்கே போய் முடியுதுங்கிறத ரொம்ப தத்துரூபமாக சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் பார்க்கலாம். அதாவது இது வந்து படிப்பினை சொல்லுதா, பண்பாட்டை சொல்லுதாங்கிறத விட படிப்பு பண்பாடு ரெண்டும் சொல்ல வருது. ரெண்டாவது ஆக்ஷன் த்ரில்லருங்கிறதுனால ஃபைட்டு, ஒரு சாங்கு, இதெல்லாம் வந்து தேவையான சேர்த்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த ஹீரோயின் வந்து ஒரு அற்புதமாக தேர்வு. ஆனால் என்னென்னா, நான் இப்போ திரைப்படத்தில் போய் நான் ஒரு திரைப்படம் தயாரிக்கிறதுல அட்வைஸ்லாம் கிடையாது. என்னால் திரைப்படம் தயாரிக்கும் போது 100 பேர் இருக்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துல கேமரா டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்காங்க. அப்போது ஒரு பயிற்சியை கொடுத்து கொண்டு போனால் அங்கே டேக்குங்கிறது அப்போ அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸாக இருக்கும், பண்ணுவாங்க. அது பயிற்சியை எடுத்து கொண்டு போய் பண்ணோம்னா நடிகர்கள்ட்ட போய் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் இருக்குது. நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குன்னா ஆக்ஷனுக்கு தேவையான இருக்குது, டான்ஸனாக இருக்க தவிர முகப்பாவனைகள் வந்து கொஞ்சம் போதாமல் இருந்தால் கூட வந்து கதை வந்து ஒரு கதைக்களம், எடுத்துக்கொள்ளப்பட்ட கதைக்களம் ரொம்ப எல்லோரும் பார்க்க வேண்டிய, அதாவது ரசிக்க வேண்டியது என்பதை விட பார்க்க வேண்டிய, கருத்து கந்தசாமி என்பதை விட தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு திரைப்படம். குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். பாருங்களேன்,
குடும்பத்தோடு போய் பார்க்கணும். லீவில் விட்டாச்சில் தியேட்டரில் போய் பார்த்தோம்னா அந்த சவுண்டு மியூசிக் வந்து நல்ல பின்னி படம் எடுத்திருக்காங்க. கேமரா வந்து அழகாக கொண்டு போய் எடிட்டிங் வந்து நல்ல எடிட்டிங் பூந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இயக்கம் வந்து எந்த லெஃப்ட் ரைட் அதெல்லாம் பார்த்து நல்லா செய்திருக்கிறார்கள். பார்க்க வேண்டிய திரைப்படம். யாருனாக்கா இதில் வந்து ஜெகன் ராயன் வந்து இதில் வந்து இயக்கியிருக்கிறாரு. ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர். தயாரிப்பை வந்து சூரியகலா சந்திரமூர்த்தி தயாரிச்சிருக்காங்க. இது பார்க்க வேண்டிய திரைப்படம். எல்லாருமே பார்க்கலாம்.